மாலை வந்தா அந்த ஒளி மங்கி இருள் வரத்தான் செய்யும். ஆனா அது நிரந்தரம்னு நாம நம்பிடக்கூடாது. அந்த இருள் முடிஞ்சு மறுநாள் மீண்டும் சூரியன் வந்து இந்த உலகத்துக்கு அவன் எப்பவும் உன் பக்கையதாமா இருப்பான். அதனால நீ துர்க்கைய நம்பி விளக்கு போட்டு உன் அருள் என்னைக்கு எனக்கு பரிபூர்ணமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய தொடங்குமா. நான் வரேன். நல்லபடியா போயிட்டு வா. அம்மா தாயே, நேத்து உன் கோவிலுக்கு வந்த ஒரு பொண்ணு எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கா. கடல்ல விழுந்து கடலோட கடலா போக வேண்டியவரை ரொம்ப துணிச்சலா தண்ணிக்குள்ள இறங்கி அவ உயிரையும் துச்சமா நினைச்சு அப்பா உயிரை காப்பாத்திருக்கா. அவங்களுக்கு எப்படியாவது சந்திச்சு அவங்களுக்கு நன்றியையும் மரியாதையையும் நான் செய்யணும்னு அவங்களை தேடி வந்திருக்கு. ஆனா என்னால அந்த பொண்ணை பார்க்க முடியல. இருந்தாலும் எங்க அப்பா உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த பொண்ணுக்காக நான் வேண்டிக்கிறேன். படத்துலதான் பொம்பளைங்க நாங்க மனசுல கொஞ்சமாச்சும் நிம்மதி வேணும்னு கடவுளை நினைச்சு சாமி கும்பிட வரோம். இங்கேயும் எங்க நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நீங்களா வருவீங்கல்ல? இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தோம் ஒரு பொண்ணை இடிக்கணும், அவகிட்ட தப்பா நடந்துக்கணும் தானே நீங்களா வரீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என்ன பத்தி வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் சத்தியமா சொல்றேங்க, நான் வேணும்னு உங்களை இடிக்கல. நான் வேற ஒரு பொண்ணை தேடி வந்தேன். ஆனா அவங்களை என்னால பார்க்க முடியல. அவங்களுக்காக சாமி கும்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போறப்பதான் எதர்ச்சியா நான் உங்களை இடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இங்க நடந்தது சத்தியமா ஒரு ஆக்சிடென்ட் தவிர நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. அதான் நீங்களே சொல்றீங்களே ஒரு பொண்ணு பார்க்கதான் கோயிலுக்கு வந்தேன்னு. ஹலோ, கோயிலுக்கு வருது சாமி கும்பிடுறதுக்காக தான், பொண்ணுங்களை பாக்குறதுக்கும் இடிக்கிறதுக்கும் கிடையாது. ஏங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க தான் என்கிட்ட தேவையில்லாம ஒவ்வொரு தடவையும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை என்கிட்ட வம்பு பண்ணணும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும்.